ஹாய், இன்னைக்கு நம்ம எப்படி அரிசி மாவு ஸ்வீட் செய்யலாம்னு பார்க்கலாம். அரிசி மாவு ஸ்வீட் செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் அரிசி மாவு, தேவையான அளவு தேங்காய், தேவையான அளவு சர்க்கரை, 1 டம்ளர் பால். டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நான் பிஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு ஏலக்காய் தூள். இப்போ நான் இதில் பாலை ஆட் பண்ணிட்டேன். பால் லைட்டாக சூடு வந்தோடனே நம்ம நெக்ஸ்ட் துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் தேங்காய் துருவலை ஆட் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா பால் கொதிச்சிருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எடுத்து வச்சுருக்கிற 1 கப் அரிசி மாவையும் இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா மாவை நல்லா தட்டி தட்டாமல் நான் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதுலேயே சக்கரை தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை தண்ணி ஆட் பண்ணி 1 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம செய்யலாம். சக்கரை தண்ணியை ஆட் பண்ணுறோம். இப்போ 1 hour ஆயிடுச்சு. நம்ம இதை நல்லா ஒரு பிசைஞ்சிட்டு அப்புறம் ஒரு ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துப்போம். இதை நம்ம இட்லி குக்கர் இல்லைனா நார்மலாக ஒரு பவுல் வச்சு தண்ணி வச்சு நல்லா ஒரு 2 minutes வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசி மாவு ஸ்வீட் தயாராகிடுச்சுங்க. இப்போ நான் இதை இந்த தேங்காய் துருவலில் போட்டு திருப்பி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன். மேலே பிஸ்தாவை வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சுவையான அரிசி மாவு ஸ்வீட் தயாராகிடுச்சு. இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா.